அன்பர்களே, ஞான வழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக மகிழ்ச்சி. இந்நாட்களில் கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பின் பெருவிழாவின் மகிழ்ச்சியில் நாங்கள் அனைவரும் வழிபடுகின்றோம், வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உயிர்ப்பினுடைய மறைபொருளை, உண்மையை எங்களுடைய வாழ்வில் நாங்கள் எவ்வளவு தூரம் ஆழமாக அதை நம்புகின்றோம், அதை அனுபவிக்கின்றோம். இந்த உயிர்த்த ஆண்டவர் எப்படி தம்முடைய திரு அவையோடு பயணித்தார் என்பதை நாங்கள் வேத நூலிலே இருந்து படிக்கின்றோம். கிறிஸ்தவம் பரம்புவதற்கு ஒரு காலகட்டத்திலே, மத்திய காலப்பகுதியிலே கடல் கடந்து, ஏன் கிறிஸ்துவினுடைய அந்த தொடக்க காலத்திலே இருந்தே மறைபரப்பு என்கின்ற ஒரு பணி திரு அவையிடம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதனால் கிறிஸ்துவினுடைய சீடர்களை இயேசு அனுப்புகின்றார். அவர்களை அழைத்ததே அனுப்ப வேண்டும் என்பதற்காக. அவர்களை அழைத்து அவர்களை உருவாக்குகின்றார். நற்செய்தியை அவர்களுக்கு ஒரு தாய் ஒரு பிள்ளைக்கு பாலூட்டி வளர்ப்பது போல நற்செய்தியை இயேசு அவர்களுக்கு போதித்து அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலே அதை ஆழ பதித்து அதை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை முறையாக ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய ஆளுமையிலே அந்த நற்செய்தியை சுமந்தவர்களாக 8 திசைகளுக்கும் செல்லுங்கள் என்று அனுப்பி வைக்கின்றார். இந்த அனுப்பி வைக்கப்படுகின்ற இந்த நிலைப்பாட்டிலே அதற்கு பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும் என்று கிறிஸ்துவினுடைய சீடர்கள் காலாகாலமாக, இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு மேலாக திரு அவை என்கின்ற அந்த குழுமத்திலே இருந்து இந்த திரு அவையே அனுப்பப்படுகின்றது. கிறிஸ்துவை அறியாதவர்கள், நற்செய்தியை கேளாதவர்கள், அதற்கு ஆன சந்தர்ப்பங்களை கிடைக்காதவர்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்ற பொழுது இந்த நற்செய்தி அறிவிப்பு பணியை செய்கின்ற திரு அவை காலத்திற்கு ஏற்ப தங்களுடைய வடிவங்களை, அணுகுமுறைகளை மாற்றிக்கொள்கின்றார்கள். அண்மை காலத்திலே புதிதாக தெரிவு செய்யப்படுகின்ற திருத்தந்தை அவர்கள், 14ஆம் லியோ அவர்கள், அவர் அமெரிக்கா நாட்டை சார்ந்திருந்தாலும் பெரு என்கின்ற நாட்டிற்கு அவர் ஒரு மிஷனரியாக, ஒரு மறைபரப்பாளராக அனுப்பப்பட்டார். தன்னுடைய பெரும் பகுதி பணியை ஒரு மறைபரப்பாளராக அங்கு செலவு செய்தார். குறிப்பாக அங்குள்ள ஏழையர்களோடும் அங்குள்ள பாமர மக்களோடும் அங்கு கிறிஸ்துவை அறிந்து அதை கிறிஸ்துவனுடைய வார்த்தையின்படி ஒழுக முடியாமல் தவித்து கொண்டிருந்த, அவர்கள் குழம்பி இருந்த அல்லது அவர்கள் ஒடுக்கப்பட்ட நிலையிலே இருந்த இந்த மக்களை மீட்க வேண்டும், நற்செய்தியை அவர்கள் சுவைக்க வேண்டும், இந்த நற்செய்தியினுடைய வாழ்வை அவர்கள் அனுபவிக்க வேண்டும், அதனூடாக அவனுடைய வாழ்க்கையிலே மீட்பை பெற வேண்டும் என்று அனுப்பி வைக்கப்பட்டார். இது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு காரணம். இவர் இன்று உலகளாவிய திரு அவையினுடைய திருத்தந்தையாக அவர் நியமிக்கப்பட்டது, தேர்வு செய்யப்பட்டது என்பதை நாங்கள் யாவரும் அறிவோம். ஆனால் இந்த காலகட்டத்திலே நாங்கள் இந்த நாட்களிலே கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பின் மகிழ்ச்சி செய்தியை பற்றி சிந்திக்கின்ற பொழுது எவ்வாறு புனித பவுல் குறிப்பாக அவர் கடல் கடந்து, இனங்களை கடந்து, பல தடைகளை தாண்டி, எத்தனையோ ஆபத்துக்கள் மத்தியிலே அவர் கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு போதித்தார் என்று பார்க்கின்றோம். இங்கு பவுலை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள், புறக்கணித்தார்கள், கேள்வி கேட்டார்கள். பின்பு அவர்கள் அதிலே உள்ள நன்மைகளை புரிந்து கொண்டார்கள். இப்படி என்று சொல்லி ஒரு போராட்ட நிலையிலே பவுல் தன்னுடைய இந்த நற்செய்தி பணியை நிறைவு செய்கின்றார். நற்செய்தியாளர்களுக்கு தலை சிறந்த ஒரு நற்செய்தியாளராக புனித பவுல் விளங்குகின்றார். இந்த திரு அவை தொடர்ச்சியாக, இந்த திரு அவை இன்று இன்னும் உயிரோடு இருக்கின்றது, பாதுகாக்கப்படுகின்றது என்று சொன்னால், இந்த நற்செய்தியை அறிவிக்கின்ற பணியை
உலகம் முடியும் வரை செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரே நோக்கத்திற்காக. இப்படிப்பட்ட இந்த நற்செய்தியை சுமந்து செல்லுகின்ற மறைபரப்பாளர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே, மத்திய கால பகுதிகளிலே அவர்கள் இந்த நாடுகளை சென்று பிடிக்கின்ற வல்லரசுகளோடு தோள் கொடுத்து, போர்த்துகேயர்கள் அல்லது ஸ்பானியர்கள் அல்லது ஐரோப்பா நாடுகளிலே இருந்து பல நாடுகளை கைப்பற்ற வேண்டும், தங்களுடைய எல்லைகளை விஸ்தரிக்க வேண்டும், மக்களை தங்களுடைய அடிமைகளாக பார்க்க வேண்டும், அதனாலே லாபம் பெறும், இந்த நாடுகளிலே இருந்து நாங்கள் சுரண்டி கொண்டு போய் தங்களுடைய செல்வத்தை அதிகரிக்கலாம், நிலங்களை அபகரிப்பதனூடாக ஏற்படுகின்ற அந்த பெருமையிலே அவர்கள் திளைக்கலாம் என்று சொல்லி காலனித்துவ காலங்களிலே இவர்கள் இந்த அரச அல்லது ஆட்சியாளர்களாக இருந்தவர்கள் திரு அவையையும் அவர்கள் பயன்படுத்தினார்கள். திரு அவை தங்களுடைய நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்ற அந்த ஆர்வத்திலே தூண்டப்பெற்றவர்களாக தங்களுடைய நாடுகளை, சுகத்தை, தங்களுடைய நாட்டிலே அவர்கள் வாழ வேண்டும் என்ற அந்த இயக்கங்களை எல்லாம் கடந்து அவர்கள் சென்ற பொழுது இந்த மக்களை கவர்வதற்காக அவர்களுடைய பொருளாதார வாழ்விலே அல்லது அவர்கள் எந்த ரீதியாக தாக்கப்பட்டு இருக்கின்றார்களோ, பொருளாதார ரீதியாக ஏழைகளாக இருக்கின்றார்களோ அல்லது அவர்கள் சமூக ரீதியாக தாழ்த்தப்பட்டவர்களாக இருக்கின்றார்களோ அல்லது பணக்காரர்களாலே அவர்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள், அவர்களுக்காக தங்களுடைய அந்த பணியை செய்வதனூடாக, குறிப்பாக அவர்கள் கல்வி பணியையும் சுகாதார அல்லது ஆரோக்கிய பணியையும் அவர்கள் செய்வதனூடாக மக்களுடைய நன்மதிப்பை பெற்றார்கள். அதனால் அவர்களுக்கு தேவையான அடிப்படை உணவு, உடை, உறையுள் போன்ற தேவைகளை பூர்த்தி செய்வதனூடாக அவர்களை கிறிஸ்தவர்களாக, கத்தோலிக்கர்களாக மாற்றினார்கள். அவர்கள் காலாகாலமாக கட்டி காத்து வந்த அவர்களுடைய சில மதங்களை அல்ல மத சார்பற்ற அந்த வழிபாடுகளிலே அவர்களுடைய வாழ்க்கை முறையிலே இருந்து அவர்களை பிரித்து ஐரோப்பிய நாடுகளிலே அவர்கள் எப்படி கிறிஸ்தவத்தை வாழ்ந்தார்களோ அதே கலாச்சாரத்தை இந்த மக்கள் மத்தியிலே திணித்து அதுதான் கிறிஸ்தவம் என்ற ஒரு பொய்யான விடயத்திலே அவர்கள் நல்ல நோக்கத்தோடும் அவர்களுடைய தியாக மனப்பான்மையோடும் கடினமான உழைப்போடும் இப்படி போதனை செய்தார்கள். நற்செய்தியின் தூதுவர்களாக விளங்குவது என்பது காலத்தால் அழியாத ஒரு தேவையும் ஒரு பணியுமாக இருக்கின்றது. ஆனால் இன்றைய காலகட்டத்திலும் கடல் கடந்து, நாடு கடந்து, இனம் கடந்து சேவையாளர்கள், முழு நேர பணியாளர்களாக குருக்கள், துறவியர்கள், பொதுநிலையினர் கூட அனுப்பி வைக்கப்படுகின்றார்கள். நாங்கள் வாழுகின்ற சூழலில் கூட நாங்கள் ஒவ்வொருவரும் அனுப்பி வைக்கப்படுகின்ற, அதாவது கிறிஸ்து சீடர்களுக்கு கொடுத்த அதே பொறுப்பை, பணியை எங்களுக்கும் கொடுத்திருக்கின்றார். ஆனால் இந்த பணியை செய்கின்ற பொழுது தற்காலத்திலே என்ன தேவைகளோடு அடுத்திருப்பவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து அந்த தேவைகளை அவர்களுக்கு நிறைவேற்றுவதனூடாக இந்த நற்செய்தி பணியை நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம். இங்கு இந்த நற்செய்தியாளர்களாக நாங்கள் விளங்க வேண்டியவர்கள் என்றால், நாங்கள் இன்றைய காலகட்டத்திலே என்ன தேவைகளோடு இருக்கின்றார்களோ அந்த நற்செய்தியை பரப்புவதற்கு எங்களுக்கு இருக்க வேண்டிய மனநிலை என்னவென்றால், கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு அடித்து சொல்லுவது போல, இறுதியான கட்டளையாக சொல்லுவது போல, அவருடைய பாதங்களை கழுவி இரா உணவின் பொழுது அவர்களுக்கு விடுத்த ஒரு நீண்ட அறிவுரையிலே சொல்லுகின்றார், நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்று. வெறும் போதனை அல்ல, எங்களுடைய வாழ்விலே ஒரு சாதனையாக, எங்களுடைய வாழ்க்கை முறையாக. கிறிஸ்தவர்கள் என்றால் அவர்கள் குழுமமாக, குடும்பமாக இணைந்து வாழுகின்ற ஒரு சமூகம். இந்த குடும்பத்தை அதிலே அவர்கள் நற்செய்தியின்படி வாழுகின்றார்கள் என்று சொன்னால் அங்கு பகிரப்படுகின்ற அன்புதான். ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பை நாங்கள் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பு மன்னிக்கின்ற அன்பு,
பொறுமையுள்ள அன்பு, புரிந்து கொள்ளுகின்ற அன்பு, பணி செய்கின்ற அன்பு, தியாகம் செய்கின்ற அன்பு, தனக்கென வாழாத அன்பு, இப்படியாக கிறிஸ்துவனுடைய அன்பினுடைய பல வடிவங்களை நாங்கள் எங்களுக்குள்ளே உள்வாங்கி அதை நாங்கள் கடைப்பிடிக்கின்ற பொழுதுதான் நாங்கள் எல்லோரும் மறு கிறிஸ்துக்களாக, நற்செய்தியின் தூதுவர்களாக விளங்க முடியும். கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பின் செய்தியை எப்படி இந்த திருத்தூதர்கள் கடல் கடந்து, நாடு கடந்து, இனம் கடந்து, தங்களுடைய வரையறைகளை கடந்து, தடைகளை தாண்டி, எதிர்ப்புகளை, சவால்களை எல்லாம் அவற்றிற்கு முகம் கொடுத்து அவர்கள் மக்களுடைய நல்லெண்ணத்தை பெற்று இந்த நற்செய்தியை அவர்கள் பரப்பினார்களோ, அதை கொடுத்தார்களோ, அதை தங்களுடைய வாழ்க்கையால் கொடுத்து இறுதியாக அதற்காக உயிரையும் கொடுத்தார்களோ, அப்படிப்பட்ட தியாக மனப்பான்மையோடு திகழ்வதுதான் உயிர்ப்பின் சாட்சிகளாக எங்களுடைய வாழ்விலே விளங்க வேண்டிய பெரும் பண்பு ஆகும். அது ஒரு பெரும் பொறுப்பு ஆகும். திருமுழுக்கின் வழியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகின்ற இந்த நற்செய்தியை பகிர்ந்து கொள்ளுகின்ற எங்களுடைய பணியை எங்களுடைய குடும்பத்துக்குள்ளே, எங்களுடைய சமூகத்துக்குள்ளே, குறிப்பாக எங்களுடைய பங்கு தளத்துக்குள்ளே நாங்கள் சமூகங்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலகத்தை முழுமையாக நாங்கள் மனமாற்றுவதிலும் பார்க்க பெரும்பான்மையாக நாங்கள் பொதுநிலையினர்களாக இருக்கின்றோம். எல்லோருமே இந்த நற்செய்தி பணியை ஆற்ற வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு தூரம் இந்த நற்செய்தி எங்களுடைய பங்கு தளங்களுக்குள்ளே, எங்களுடைய குழுமங்களுக்குள்ளே வாழப்படுகின்றது, அதை வாழ்வதற்கு நானும் நீங்களும் எவ்வளவு தூரம் நாங்கள் முயற்சி எடுக்கின்றோம். தியாக சிந்தையோடு எங்களை மறந்து, எங்களை மறுதலித்து, எங்களுடைய சுக போகங்களை, எங்களுடைய சில லாபங்களை எல்லாம் நாங்கள் கைவிட்டு நாங்கள் எவ்வளவு தூரம் கிறிஸ்துவனுடைய நற்செய்திக்காக நாங்கள் சான்று பகர்கின்றவர்களாக திகழ்கின்றோமோ அவ்வளவு தூரம் எங்களுடைய உள்ளத்திலே அமைதியும், ஆண்டவருடைய அருளும், ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர விரும்புகின்ற மீட்பையும் நாங்கள் சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அத்தகைய நற்செய்தியின் உயிர்ப்பின் மகிழ்ச்சியை, உயிர்ப்பின் நற்செய்தியை நம்பிக்கையோடு நாங்கள் பகிர்ந்து கொடுக்கின்ற நற்செய்தி தூதுவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் திகழ வேண்டும் என்று இறைவன் எங்களுக்கு அருள் கூறுவாராக. நன்றி. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.